வெல்கம் டு பைரவா பிரடிக்ஷன் சேனல். இந்த வருடம் நடக்கப் போகும் குரு பெயர்ச்சி பலன்களைப் பற்றி பார்ப்போம். இது உங்களுக்கு உங்கள் எதிர்கால செயல்களை திட்டமிட எளிதாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இது நல்ல அமைப்பா என்றால் நல்ல அமைப்பு இல்லை. 5ஆம் இடத்தில் குரு அவருடைய பார்வை ராசி மீது விழும். எனவே 2025 மே மாதம் வரை உங்களுக்கு நல்ல ஏற்றும் நல்ல அனுகூலமே. 2025 மே மாதம் பிறகு குருவின் பார்வை ராசி மீது விழாது. இதற்கான பலன் என்னவென்றால், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெரிய ஏற்றம் இருக்காது. எதிர்பார்த்த மதிப்பு மரியாதை குறையும். வீட்டில் சுப நிகழ்வு தாமதப்படும். புதிதாக எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்க முடியாது, ஆரம்பிக்கவும் கூடாது. 2025 மே மாதம் முதல் ஒரு வருடம் 2026 இல் குரு பெயர்ச்சிக்கு பிறகு நன்மை ஏற்படும். அதுவரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். மிதுனத்தில் குரு பகவான் இருக்கும் வரை நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். பேச்சில் கவனம் செலுத்த வேண்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தாமதப்படும். வெற்றி வாய்ப்புகள் தாமதப்படும். புதிய திட்டங்களை ஒத்தி போட வேண்டும். 2026 ஜூன் மாதம் வரை காத்திருக்க வேண்டும். 2025 ஜூன் மாதத்திற்குள் புதிய விஷயங்களை ஆரம்பிப்பது நல்லதுதான். அதன் பிறகு ஆரம்பிக்க வேண்டாம். முன்னதாகவே ஆரம்பித்து செயல்படுங்கள். நல்ல நேரத்தில் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து விட்டால் அதை தொடர்ந்து செய்யலாம். சுய ஜாதகத்தில் தசா புத்தி நன்றாக இருந்தால் ஓரளவு சமாளித்து விடலாம். குரு பெயர்ச்சியும் தசா புத்தியும் ஒரு சேர நன்றாக இருக்கும்போது வாழ்க்கையில் ஏற்றமே. கோச்சாரம் சரியில்லாமல் தசா புத்தி மட்டும் சிறப்பாக இருந்தால் 50% நன்மை, 50% தீமை கலந்து நடக்கும். புதிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கும் பொழுது ஜாதகம் பார்த்து முடிவு செய்யுங்கள். என்னுடைய இதே வெப்சைட்டில் சனிப்பெயர்ச்சி பலன்களும் சொல்லியிருக்கிறேன். அந்த பதிவுகளையும் படியுங்கள். மேலும் முழு ராசி பலன்களை இந்த வெப்சைட்டில் தொடர்ந்து எழுத இருக்கிறேன். எனவே தொடர்ந்து படியுங்கள். 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி மிகவும் சாதகமானதாக இருக்கும். தொழில், வியாபாரம், வேலை ஆகியவற்றில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அரசு வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. உறவுகள் மேம்படும். குறிப்பாக குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கும். விரிவான விளக்கம். நல்ல பலன்கள். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி தொழில், வியாபாரம், வேலை ஆகியவற்றில் நல்ல பலன்களைத் தரும். அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. உறவுகள் மேம்படும். சிதைந்திருந்த உறவுகள் நல்லிணக்கத்தின் மூலம் சரி செய்யப்படும். குறிப்பாக குடும்ப உறவுகள் மேம்படும். பொருளாதார நன்மைகள். குருவின் பார்வை மூலம் பொருளாதார ரீதியிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். சேமிப்பு கூடும். மனமகிழ்ச்சி. குரு பெயர்ச்சி மனமகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரும். கடுமையாக உழைத்தால் வாழ்வில் நிச்சயம் முன்னுக்கு வந்துவிடலாம் என்பதில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரையிலான நட்சத்திரங்களைக் கொண்ட மகர ராசிக்காரர்கள் எடுக்கும் வேலையை மின்னல் வேகத்தில் முடிக்கும் தன்மை கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் என்பதை பார்ப்போம். இதுவரை உங்கள் சுகவீடான 4இல் அமர்ந்து எந்த சுகங்களையும் அனுபவிக்க முடியாமல் தடுத்ததுடன் பல வகையில் பாடாய்படுத்திய குரு பகவான் 1.5 2ஆம் ஆண்டு 24 முதல் 14.5 25 வரை 5 வீட்டில் நுழைந்து அள்ளிக் கொடுப்பதுடன் வாழ்க்கைக்கு அஸ்திவாரத்தையும் அமைத்துத் தருவார். குடும்பத்தில் எப்போதும் சண்டை சச்சரவும் வாக்குவாதமும் இருந்ததே. ஒரே வீட்டுக்குள் ஒற்றவு இல்லாமல் பிரிந்துதானே இருந்தீர்கள். அந்த நிலை மாறும். வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். பிள்ளை இல்லையே என்று ஏங்கித் தவித்த தம்பதியருக்கு கண்ணுக்கழகான குழந்தை பிறக்கும். படுத்த படுக்கையாயிருந்த தாய் எழுந்து நடப்பார். நண்பர்கள், உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள். கல்யாண நிகழ்ச்சிகளில் ஒதுக்கப்பட்டீர்களே, இனி முதல் மரியாதை கிடைக்கும். இனி உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கேற்ப மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். குலதெய்வ கோயிலுக்குச் செய்ய வேண்டிய நேர்த்திக் கடனை இப்போது நிறைவேற்றுவீர்கள். பூர்வீகச் சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பாகப் பிரிவினை சுமூகமாக முடியும். குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் எதையோ இழந்ததைப் போல் இருந்த உங்கள் முகம் மலரும். குரு உங்களின் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தந்தையாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அவர் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. அதிகாரப் பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள். 11ஆவது வீட்டை குரு பார்ப்பதால் மூத்த சகோதரர், சகோதரிகளுடன் இருந்து வந்த பனிப்போர் நீங்கி பாசமழை பொழிவார்கள். இழுபறியான வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். கனவு தொல்லை, தூக்கமின்மை விலகும். மனைவிக்கு விலையுயர்ந்த பட்டுப்புடவை, தங்க ஆபரணம் வாங்கித் தருவீர்கள்.
அரசியவாதிகள் இழந்த பதவியை மீண்டும் பெறுவார்கள். கட்சிக்குள் நடக்கும் கோஷ்டி பூசலில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் 1.5 2024 முதல் 12/2024 வரை சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் திடீர் பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்கள் வீட்டு விசேஷங்களை எடுத்து நடத்துவீர்கள். தொலை தூரப் பயணங்கள் உண்டு. வேற்று மதத்தினர், மொழியினர் உதவுவார்கள். ஆனால் சிறு சிறு விபத்துகள் வந்து போகும். அரசு காரியங்களில் அலட்சியம் வேண்டாம். உத்தியோகம். உங்களை குறை சொல்லிக் கொண்டிருந்த சக ஊழியர்களின் இனி நட்புறவாடுவார்கள். வேலைச் சுமை குறையும். மேலதிகாரியுடனான பணிப்போர் நீங்கும். கல்வித் தகுதியை உயர்த்திக் கொள்வீர்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும். கணினித்துறையினர்களுக்கு அயல்நாட்டில் வேலை கிடைக்கும். கலைஞர்களே, மறைந்திருந்த தகுதியை வெளிப்படுத்துவீர்கள். நாடாளுபவர்களின் கரங்களால் பரிசு கிடைக்கும். ஆக மொத்தம், இந்த குரு பெயர்ச்சி பிரச்சனைகளால் சிதறிக் கிடந்த உங்களை சீர் செய்வதுடன் மனமகிழ்ச்சியையும் தருவதாக அமையும். குரு ஆண்டிற்கு ஒரு முறையும், சனி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும், ராகு, கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றனர். அப்படி இருக்க, இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த 3 முக்கிய கிரக பெயர்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன. மார்ச் 29ஆம் தேதி சனி மீன ராசிக்கும், மே 14ஆம் தேதி குரு மிதுன ராசிக்கும், மே 18ஆம் தேதி ராகு கும்பத்திற்கும், கேது சிம்மத்திற்கும் பெயர்ச்சியாகின்றனர். இதன் காரணமாக சிலர் சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுவார்கள். சிலருக்கு குரு அருள் நிறைய கிடைக்கும். சிலர் ராகு கேதுவின் கட்டுப்பாட்டில் செல்ல வாய்ப்புள்ளது. மீன ராசிக்கு 2025 ஆண்டு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு: குடும்பஸ்தானத்தில் சனி, சுக்கிரன் சகோதரஸ்தானத்தில், குரு களத்திரஸ்தானத்தில், செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில், கேது விரயஸ்தானத்தில், சூரியன், புதன், சந்திரன் கிரகங்கள் சஞ்சாரம் நடக்கின்றன. இந்த ஆண்டு நடக்கவுள்ள சனி, குரு, ராகு, கேது கிரக பெயர்ச்சிகள் நடக்கின்றன. பொதுவான மகர ராசிக்கு 2025ஆம் ஆண்டு நம்பிக்கை கூடியதாக இருக்கும். மகர ராசி 2025 தொடக்கத்தில் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீட்டிலும் மார்ச் 28ஆம் தேதி சுகஸ்தானத்திற்கு மாற உள்ளார். மகர ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டு 7.5 சனியில் இருந்து விடுபட உள்ளனர். சனியின் மாற்றம் மற்றும் குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்க உள்ளதால் இந்த ஆண்டு உங்களுக்கு மங்களகரமானதாக அமையும். குறிப்பாக அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை உங்களுக்கு அமோகமானதாக இருக்கும். வீட்டிலும் பணியிடத்திலும் சாதகமான சூழ்நிலையும் பெரிய சாதனைகளை படைக்க வாய்ப்புகளும் உண்டாகும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த ஆண்டு பொதுவாக சிறப்பானதாக அமையும். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். உடல் நலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நிவாரணம் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் முதல் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான உணர்வையும் ஆற்றலையும் பெறுவீர்கள். இந்த ஆண்டு உணவு எடுத்துக்கொள்ளும் விஷயத்தில் கவனம் தேவை. இல்லையெனில் வயிறு தொடர்பான பிரச்சினைகள், கல்லீரல், கொழுப்பு போன்ற உடல் உறுப்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிலருக்கு சிறுநீரக கல், பித்தப்பை கல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மகர ராசிக்கு இந்த புத்தாண்டில் வேலை, வியாபாரம், தொழில் தொடர்பான விஷயங்களில் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். கடந்த காலங்களில் வேலை இழந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாகும். பதவி உயர்வு பெற வாய்ப்புள்ளது. மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தொழில் விஷயங்களில் எதிர்பார்த்ததை விட சிறப்பான பலன்கள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தொழிலை விரிவுபடுத்தலாம். புதிய தொழில் தொடங்கலாம். புதிய சொத்து, நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதில் தீர்வு கிடைக்கும். ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆண்டு உங்கள் வேலை தொடர்பான துறையில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். கல்வித்துறை, ஆராய்ச்சி பணிகளில் சிறப்பான முன்னேற்றம், வெற்றி உண்டாகும். பாராட்டு மற்றும் விருதுகள் கிடைக்கும். மகர ராசிக்கு இந்த பொருளாதார நிலை சிறப்பானதாக இருக்கும். செல்வம் மற்றும் சம்பாதிப்பதற்கான அடிப்படையில் சிறப்பான பலன்கள் உண்டாகும். கடந்த காலத்தில் செய்த முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் சிறப்பான பண பலன்கள் பெறலாம். வீடு கட்ட கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வண்டி, வாகன சேர்க்கை உண்டு. பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் சிறப்பான லாபம் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு தொடர்பான வியாபாரத்தில் லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. 2025இல் உங்களின் காதல் தொடர்பான விஷயத்தில் சாதகமான சூழல் இருக்கும் என்றாலும் அது தொடர்பாக விட்டுக் கொடுத்து செல்வதும் முடிவுகளை எடுக்கும் விஷயங்களிலும் கவனம் தேவை. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆண்டின் முதல் காலாண்டில் சில குழப்பமான சூழல் இருக்கும்.
காதல் திருமண வாழ்க்கைக்கு முன்னேற வாய்ப்புள்ளது. புதிய உறவுகள் தொடங்கும். திருமண வரன் தேடுபவர்களுக்கு சிறப்பான வரன் அமையும். வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, நல்ல செய்தி தேடி வரும். மூதாதையர்களின் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும். சகோதரர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். காதல் உறவு ஆழமாகும். அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். நன்றி. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட்.